நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்கிறார் திருவள்ளுவர். தமிழரின் நீர்ப்பாசன கட்டமைப்பு சர்வதேச அளவில் புகழ்பெற்றதாக திகழ்கிறது. ஏரி, குளம், குட்டை, கண்மாய், ஊரணி என மழைநீர் மேலாண்மை தமிழரின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது. பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் கோவில்களில் குளம் அமைத்து மழைநீர் சேகரிக்கும் திறன் மற்ற நாடுகளில் இல்லை. சிறப்பு வாய்ந்த நீர் கட்டமைப்புகள் இன்று வழக்கொழிந்து வரும் நிலையில் அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் சேலம் மாநகராட்சி ஒரு முக்கிய கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது. சேலம் மாநகராட்சி தாதம்பட்டி பகுதியில் 23 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள அல்லிக்குட்டை ஏரி சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளால் சூழப்பட்டு பயன்படுத்த முடியாத அளவிற்கு சாக்கடை நீர் தேங்கி கிடந்த இடம் 10 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு இன்றைக்கு மக்களின் மனம் கவரும் பூங்காவாக மாற்றம் பெற்றுள்ளது. ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்பட்டு சுற்றிலும் நீண்ட நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்முனை சுவர், சாய்தள சுவர், சங்கிலி இணைப்பு வேலிகள், மின் விளக்குகள், சுகாதார வளாகம், மதகு மடைவாய், மாற்று கால்வாய் புனரமைக்கப்பட்டதுடன் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களுடன் பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாள்தோறும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதுடன் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு இடமாக மாறியுள்ளது அல்லிக்குட்டை ஏரி. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளதால் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கம். சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்துக்குட்பட்ட தாதம்பட்டி அல்லிக்குட்டை ஏரி, இந்த ஏரி நீர்நிலைகள் மீட்டெடுப்பதற்காக இங்கே மிகவும் ரொம்ப மோசமாக இருந்த ஏரியை 10 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு இந்த மக்கள் பயன்பாட்டுக்காக விட்டுருக்காங்க. உள்ளபடி இங்கே இருக்க மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. குழந்தைகள்லாம் வாக்கிங் வராங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, ஹோட்டல்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களுக்கு உண்டான அனைத்து வகையான பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் முற்பண்டு எல்லாமே செய்கிறாங்க. உள்ளபடி மகிழ்ச்சியாக இருக்கு. இங்கே இருக்க மக்கள் எல்லாமே காலை நேரத்தை வாக்கிங் போகிறதாகட்டும், முக்கியமாக இந்த நீர்நிலைகள் மழை காலங்களில் தண்ணீர்லாம் இங்கே அடிச்சுட்டு போகும். அதெல்லாம் எல்லாமே இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டு ஒரு நீர்நிலை தேக்குகின்ற வகையில் ஏரியாக புனரமைக்கப்பட்டு இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டது மகிழ்ச்சியாக இருக்குது. இயற்கையின் கொடையாக கிடைக்கும் பருவமழையை முறையாக சேமித்தால் அது எப்போதும் வளர்ச்சிக்காக பயன்படும். சுற்றுச்சூழல் மேம்பாட்டினை உறுதிப்படுத்தும் இடமாக மாறியுள்ள அல்லிக்குட்டை ஏரி பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இடமாகவும் மாறியுள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.